கர்நாடகாவில் நடந்த வன்முறையை கண்டித்து தேமுதிக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் தொடங்கியுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் பேசலாம். ராஜ்குமார், தற்போது அந்த உண்ணாவிரத களத்துல தேமுதிக சார்பில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க? தமிழ் உணர்வு படைத்த தமிழின தலைவர் தமிழரசன், கர்நாடகா மாநிலத்தில் தமிழர்கள் தாக்கப்பட்டதும் தமிழக வாகனங்கள் தாக்கப்பட்ட நடவடிக்கையை கண்டித்து தேமுதிக சார்பில் காலை 9:30 மணிக்கு தேமுதிக தலைமை அலுவலகத்தில் உண்ணாவிரத போராட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு பிரேமலதா முன்னிலை வகித்து தற்போது இந்த உண்ணாவிரத போராட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் மாநில நிர்வாகிகளும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தற்போது பங்கேற்கவில்லை. பிரேமலதா முன்னிலை வகித்து பேசும்பொழுது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கடந்த 4 நாட்களாக பல்வேறு மாவட்டங்களில் கட்சி பணிகளில் பங்கேற்று வந்ததால் சற்று உடல்நிலை அவருக்கு சரியில்லை, அதனால் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தற்போது பங்கேற்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். இந்த உண்ணாவிரத போராட்டம் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. சென்னை மாவட்டத்தில் 4 மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் 300க்கும் மேற்பட்டோர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். மாலை 5 மணி வரை இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று பிரேமலதா தெரிவித்திருக்கிறார். அதே போன்று இந்த உண்ணாவிரத போராட்டம் தொடங்கி முன்னிலை வகித்து பிரேமலதா பேசும்பொழுது காவிரி நதிநீர் பிரச்சனையில் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய உரிமை பெற்றிட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி தான் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது. அதே போன்று இரு மாநிலத்திலும் இந்த காவிரி நதிநீர் பிரச்சனைக்காக 114 வருடமும் இந்த பிரச்சனை இருந்து வருகிறது. இதற்கு மத்திய அரசு தீர்வை ஏற்படுத்த வேண்டும். இதற்கு நிரந்தர தீர்வை ஏற்படுத்துவதற்கு தேசிய அளவில் நதிகளை இணைப்பது ஒரு அவசியமாக இருக்கிறது. இது போன்ற நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் முன்வைத்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் தொடர்ச்சியாக கிடைக்கவில்லை. கேரளா மாநிலம் சிறுவாணியில் அணை கட்டுவதை கண்டிக்கக்கூடிய வகையில் வரக்கூடிய செப்டம்பர் 19ஆம் தேதி கோவை மாவட்டத்தில் தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று இந்த இடத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் பிரேமலதா தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. விவசாய சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ள இந்த போராட்டத்தில் பல்வேறு கட்சிகளும் இயக்கங்களும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு விதமான போராட்டங்களில் கட்சியினர் ஈடுபட்டு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. திமுக தரப்பில் பேரணி நடைபெற்றது, ஆங்காங்கே சில கட்சிகள் சார்பாக ரயில் மறியல் நடைபெற்றது. தற்போது தேமுதிக சார்பில் உண்ணாவிரதம் நடைபெற்று வருகிறது. இவர்களுடைய இந்த போராட்டத்தை முன்னிட்டு அங்கு என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? ராஜ்குமார், இந்த தமிழக மக்கள் பாதிக்கின்ற நேரத்தில் தமிழ் மக்கள் எங்கெல்லாம் பாதிப்பு உண்ணாவிரத போராட்டம் கடந்த 13ஆம் தேதியே கோயம்பேடு கட்சி அலுவலகத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி இந்த இடத்தில் ஏற்கனவே இன்று தமிழகம் முழுவதும் விவசாயிகளும் வணிகர் அமைப்புகளும் பல்வேறு அமைப்புகள் மறியல் போராட்டம் மற்றும் கடையெடுப்பு போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்று அறிவித்து தற்பொழுது நடைபெற்று வருகிறது. சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தேமுதிக கோயம்பேடு கட்சி அலுவலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு காவல்துறையினரும் போக்குவரத்து காவல்துறையினரும் இன்று காலையிலிருந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த இடத்தில் மட்டும் 30க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கான நடவடிக்கையும் போக்குவரத்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். கட்சி அலுவலகம் வெளியே தேமுதிகவின் பேனர் மற்றும் கொடிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தை வலியுறுத்தி கோரிக்கையில் உள்ளடங்கிய பெரிய பிளெக்ஸ் பேனரும் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே பாதுகாப்பு பணிக்காக போலீசார் கட்சி அலுவலகம் வெளியேயும் கோயம்பேடு சிக்னல் அருகேயும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள்.